அப்பா அப்பா பட்டு, அப்பா, வாடா வாடா என் மகனே. காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில இருந்து விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. சரி, இந்தா சாக்லேட் அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட்டா? சரி, அம்மா எங்கடா காணோம்? பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போயிருக்காங்கப்பா. ம், அப்பா, ஓ அம்மா வந்துட்டாங்கப்பா, அம்மா வந்துட்டாங்க. பட்டுவ தனியா விட்டுட்டு எங்க போயிருந்த நீ? எங்கேயும் போலங்க, இங்கதான் இருந்தேன். இப்பதான் பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. சரி, இது என்ன கவர் ஃபுல்லா சாக்லேட்டா இருக்கு? அதுவா, நம்ம பட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்தேம்மா. என்னங்க அதுக்குன்னு இவ்வளவா வாங்கிட்டு வருவீங்க? ஆமா, இது எல்லாமே நம்ம பட்டுக்காக தான். பட்டு, இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிடக்கூடாது. வயித்துல பூச்சி வந்துரும். ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா சாப்பிடணும், சரியா? சரிங்கப்பா. குட் பாய். சரிம்மா, நான் நாளைக்கு வேலை விஷயமா ஊருக்கு போறேன். வரதுக்கு எப்படியும் 2 நாளாவது ஆயிடும். நீ தான் பட்டுவ பத்திரமா பாத்துக்கணும். ஏங்க நீங்க வெளியிலலாம் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த காட்டுக்குள்ளேயே ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? இன்னும் கொஞ்ச நாள்மா, கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டு அப்புறம் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துக்கலாம், சரியா? சரிங்க. சரி பட்டு, அப்பா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கணும். அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும், சரியா? சரிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அம்மா, எனக்கு சாக்லேட் வேணும். இருப்பட்டு, அம்மா எடுத்துட்டு வரேன். அம்மா, எனக்கு சாக்லேட் வேணும். இப்பதானே சாப்பிட்ட பட்டு. அம்மா, எனக்கு சாக்லேட் வேணும். சரி சரி, இருப்பட்டு, அம்மா போய் எடுத்துட்டு வரேன், சரியா? ஹை, சாக்லேட். அம்மா, எனக்கு சாக்லேட் வேணுமா? பட்டு, காலையில இருந்து நீ நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்ட. இதோட நாளைக்கு தான் உனக்கு சாக்லேட், சரியா? இல்லம்மா, நான் சாப்பிடவே இல்ல. எனக்கு இப்போதான் வேணும். பட்டு, அடம் பிடிக்க கூடாது. அம்மா சொல்றல, நல்ல பையனா சமத்தா இருக்கணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போதான் சாக்லேட் வேணும். பட்டு, அடம் பிடிக்க கூடாது. எனக்கு வேணும். பட்டு, சொன்னா கேளு, அப்புறம் அம்மா அடிச்சிருவேன். எனக்கு இப்போதான் வேணும். வேணுமா? சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். பட்டு, அடம் பிடிச்சிட்டே இருக்க. சொன்னா கேளு. போ, நீ என் அம்மாவே இல்ல. நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். போ. டேய், எங்கடா போற? பட்டு, இருடா, இரு, அம்மா வர, இருடா. அம்மா, நான் உன்னை வெறுக்கிறேன். என்ன இது? இந்த மலை என்ன வெறுக்கிறேன்னு சொல்லுது. பயமா இருக்கே. அம்மா, 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 அம்மா. பட்டு, ஏன் பட்டு அழுகுற? என்னாச்சு? அம்மா, அந்த மலை ரொம்ப மோசமான மலை அம்மா. நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லுதுமா. என்ன சொல்ற பட்டு? ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இங்க இருந்து போனேன்ல. ஆமா. நான் அந்த மலை கிட்ட போய் அம்மா உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னனா, அந்த மலை இருந்துக்கிட்டு நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுதுமா. எனக்கு பயமா இருக்குமா. ஓ, இதான் விஷயமா? சரி பட்டு,
இப்போ அம்மா சொல்றத அப்படியே மறுபடியும் அந்த மலை கிட்ட போய் சொல்லு. இல்ல இல்ல அம்மா, நான் மறுபடியும் அந்த மலை கிட்ட போக மாட்டேம்மா. அது ரொம்ப மோசமான மலை. இல்ல பட்டு, அம்மா சொல்றல்ல, நான் இப்ப சொல்றத அப்படியே அந்த மலை கிட்ட போய் சொல்லு. ம், ம், என்ன சொல்லணுமா? ம், சரியா? இத சொல்லிட்டு வா. சரிம்மா. அம்மா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த மலைக்கிட்ட போய் அம்மா உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னம்மா. அதுக்கு அந்த மலை இருக்குல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு என்னை பார்த்து சொல்லுச்சுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமேலாவது அம்மா பேச்ச கேப்பியா பட்டு? ம், கேப்பம்மா. இந்த சாக்லேட். இல்ல இல்ல அம்மா, இன்னைக்கு நான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன். இதை நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். வெரி குட் பட்டு. பட்டு. அப்பா அப்பா, வந்துட்டீங்களா? வந்துட்டேன் பட்டு. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. சொல்லு பட்டு. அம்மா, நான் உன்னை வெறுக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, நான் உன்னை நேசிக்கிறேன். பாத்தியா பட்டு, இந்த உலகத்துல நாம என்ன தரமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீ போய் நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்ன அந்த மலைக்கிட்ட நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லுச்சு. அப்புறம் உன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் அந்த மலையும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுச்சுல. ஆமாப்பா. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட பட்டு? சரி, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ ஏன் எந்த பசங்க கூடயும் விளையாட மாட்ற? அதான் ஏன்? சரி, நானே சொல்றேன். நீ அந்த பசங்க கிட்ட போய் அன்பா பேசி அன்பா நடந்துகிட்டா அவங்களும் உன்கிட்ட அன்பா நடந்துப்பாங்க. இந்த உலகத்துல நாம எதை திரும்பி கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நாம துன்பத்தை கொடுத்தா திருப்பி துன்பம் கிடைக்கும். அது மாதிரி இன்பத்தை கொடுத்தா திருப்பி இன்பம் கிடைக்கும். கரெக்டா சொன்ன பட்டு.